ஜாதகம் மேல இருக்கா? ஜாதகம் எல்லாரோடதும் அப்படி கட்டலாம். யாரும் கேட்குறீங்க இல்லை, யாருக்கு பிரச்சனை கேட்குறீங்க அவங்களுக்கு, அதுக்காக இந்த பிரச்சனை பிரசனத்திலேயே குழந்தை இல்லை, அது இல்ல அவ்வளவுதான், அது அந்த பைக்கு வராது. சொன்னாரு. ஒரு நிமிஷம், ஐயா கேட்ட கேள்வியில இந்த பிரசனத்துல பார்க்காமலே அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை, ஆனா எப்ப கிடைக்கிறது அதற்கு சரி குழந்தை இல்லைங்கிறத இந்த சகனத்துல வந்து நீங்க ஏதாவது இதுல கண்டுபிடிக்க முடிஞ்ச பண்ணதுல பழம் இருக்குது, பழம் இருக்குது, சரி வாழைப்பழம் கொண்டு வந்து பழத்தை வச்சு பண்ணி வந்து குழந்தை இல்லைங்கிறத முதல் ப்ரூவ் பண்ணுங்க. குழந்தை இல்லைன்னு அது 5ஆம் நம்பர் குழந்தை பத்தி கேள்வி. பூ வந்து இன்னும் மலரல. சரி இது பூ இருக்குது இருங்க. இதுல வந்து வெத்தலை பாக்கு விரல் மஞ்சள் எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்குது சரிங்களா. குழந்தை வந்து இந்த ஜாதகத்துல இல்லைங்கிறதுக்கு வச்சுட்டா மருந்து இருக்கு. இதுல வந்து ஐயா வந்து ஒரு பொண்ணு வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க நல்லா தெரிஞ்சு, ஒரு அம்மா வந்து வாக்கு மட்டையை கொண்டு வந்தாங்க, அவர் அதை வேண்டாம்னு சொன்னாரா? சரி வாக்குதான் குழந்தை வந்தாமா, அவர் வேண்டாங்கிறார், புரியுதா? ஒண்ணு, குழந்தைக்கு பேர் ஆதி காலத்துல என்ன பேர்? எதிர்பார்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே. நான் ஒன்று சொல்லிட்டு சந்தானம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குங்குமமும் திருநூறு படுத்துட்டு சந்தானம் இல்லை, அதுல புரியுதா? முதல்ல அவர் ஆனா அதை வேண்டாங்கிறாரு, ஆனா சந்தானம் இல்லாததை எடுத்து இதுல வைப்பாங்க, புரியுதா? இதுதான் நீங்க பிரசனம் பார்க்கும்போது அவர் விருப்பப்படி விட்டீங்கன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? சந்தானம் அப்படின்னா குழந்தை. அவர் குழந்தைக்காக கேள்வி கேட்கும்போது அவருக்கு சந்தனம் இல்லை, குங்குமமும் திருநூறு தான், கரெக்டுங்களா? அப்ப சந்தானம்ங்கிறத இது உருவாக்குனா தானே, அப்ப இதுதான் தடைங்கிறத நம்ம ஜோசியத்துல சொல்லுவோம் பிரசனத்தை. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இந்த வெத்தலைய இது அப்படியே எண்ணுங்க. அதாவது பாக்கு அப்படியே போட்டுங்க, பாக்கு வந்து பொடி பாக்கா போச்சு, அதை மட்டும் எண்ணுங்க. ஐயா இது வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. இதை இந்த சாமி கும்பிட்டு இங்கே ஏதோ ஒரு இடத்துல வைங்க. நீங்கள் யார் ஃபோனில் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா யூடியூப் சேனல் வந்துருங்க. 27 அப்லோட் பண்ணிட்டு வந்துடும். இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி வைன்னு பார்த்தா இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்கள் பொண்ணோட ராசி லக்கணம் சொல்லுங்க. சரி, மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்கணம்.
அம்மா இதுல முதல்ல நீங்க இந்த லக்கணம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். இப்ப நான் எடுக்கிறது லக்கணம் சரிங்களா? 4 8 12 இது வந்து ஒரு செட்டு. இது வச்சாலும் ஒண்ணுதான் கழிச்சாலும் ஒண்ணுதான். கரெக்டுங்களா? மறுபடியும் 4 8 12 4 8 12 வந்துச்சுங்களாம்மா? 12 இருக்கா? 2 4 6 8 9 9ல இங்கிருந்து என்ன வரும்? அவங்க என்ன ராசி சொன்னாங்க? வருஷ சோதி. இது நான் எங்க வைக்க முடியுமா? அப்ப அந்த பொண்ணோட பிறந்த நட்சத்திரமோ ராசியோ லக்கணமோ சோழியில காமிச்சாதான் பிரசனம் பேசும். புரிஞ்சுங்களா? இப்ப என்னன்னா அவர் எப்படி வச்சுக்கிறாருன்னா குழந்தை கிடைக்கும்னு நீங்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களுக்கு தான் பிரசனம் பார்க்கறோம்னா அவங்க நட்சத்திரம் அவங்க பிறந்த ரத்தத்தை எடுத்து வச்சிட்டோம். இப்ப நீங்க ஒரு கை அள்ளி வைங்கய்யா. அப்படியே இங்க வச்சு இங்க வச்சு செதறாம எடுத்து வந்துருக்குங்கய்யா. 1 4 4 8 12 இவங்க எடுத்த சோதி எங்க வந்திருக்குதுங்க? 9. குழந்தை கிடைக்கும் சொல்லுதா? கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நாம எல்லாம் அவங்க ராசியவே கண்டுபிடிச்சோம். அவர் ஆத்மாத்தமா அவர் கை வச்சு எடுக்கிறாரு. எடுத்ததும் தன்னோட பிள்ளைக்கு வந்து உனக்கு குழந்தை உண்டுன்னு ஏன் குழந்தை இருக்குதுன்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன் தெரியுங்களா? அது எதாவது சொல்ல அது எதாவது யோசிச்சு பார்த்தீங்க இந்த இடத்துல செம்மையா சொன்னீங்க. குரு வீட்லயே வந்திருக்கு சோதி, அதனால குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்ப தடையா இருக்குது. எப்ப கிடைக்குன்னு கேட்கறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? எப்போ கிடைக்கும் அது வேணும் இல்லவா? இந்த லக்கணத்துக்கு 5ல ராகு இருக்கா? இதுக்கு புத்திர தோஷம் ஆயிடுச்சல. இப்போ ராகு குரு வீட்டுக்கு வந்த குழந்தை இருக்கு. கோச்சாரத்துல ராகு பேச ரைட்டு. இப்ப இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல புத்திர தோஷம் எப்படி இருக்கு? 5ல ராகு புத்திர தோஷம் இருக்குது. இந்த ராகு குரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து சரியாயிருமா? அப்ப குழந்தை கிடைச்சிடும். புரிஞ்சா? இதுல கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் எடுங்க. நம்ம என்ன எடுக்க முடியுமா? இதை பிரபஞ்ச சக்தி எப்படி பிரசன வேலை செய்யுது எனக்கு கரெக்டா குரு வீட்லயே வந்து பாருங்களா? இந்த இதை வந்து நீங்க இதுல ஏதோ ஒரு இடத்துல பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல அவர் எங்க வச்சுக்கிறாருங்க? சனி எங்க இருக்குது? இந்த சனி. அப்போ இந்த 5ல ராகு புத்திர தோஷம். கரெக்டுங்களா? அப்ப இந்த 5ல ராகு இருந்து புத்திர தோஷம் அடைஞ்சதுனால இப்ப குழந்தை இல்லை. இப்ப ராகு எப்ப மாறுவாரு? அப்ப இன்னும் எத்தனை மாசம் இருக்குதுங்க? இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் ராகு இந்த பக்கம் வந்துருவாரு. சரி, இதுக்குள்ள சனி எப்ப போனாரு? சனி கும்பத்துல எப்ப போனாரு? ஜனவரி இருந்து செப்டம்பர் இது வந்து ஆகஸ்ட் வந்தாங்க. அப்ப 7-8 மாசம் 7 மாசம் சரி, 2.5 வருஷத்துல 7 மாசம் போனா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1 வருஷத்துக்கு 9 மாசம். 1 வருஷம் 11 அப்ப இது 2 மாசம் போனா
1 9 1 வருஷம் 9 மாதம் 1 வருஷம் 9 மாசம். அப்ப இது எல்லாம் வெளியே போய் குழந்தை உருவாகி 10 மாசம் வெளியே போனா இந்த சனி மாறும்போது எங்க வீட்டுல குழந்தை தொட்டில இருக்கு. எப்படி இந்த சனி கிடக்கணும்ல, அவர் எங்க போய் வைக்கிறாரு, அதுதான் சொல்லாதீங்கன்னு சொல்றது. அவர் யோசிச்சு பாக்க, அது ஜோசியராவே இருந்தாலும் கர்ம விடாதல்ல. ரைட்டுங்களா? அப்ப இந்த சனி விலகி எங்க போகணும், மேலுக்கு போகணும். அப்ப ராகு எங்க இருப்பாரு, அவங்க 2 பேரும் அங்க சந்திப்பாங்க. அப்ப சனியும் ராகும் பாவர்களோட பாவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் சுபர்கள் வேலை செய்வாங்க. எப்படி ரைட்டா? அவ்வளவுதாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு குழந்தை கிடைக்கிறது, ரெட்டை குழந்தை கிடைக்கிறது வாய்ப்பு. ஏன் அப்படி? சரி, அது ஒண்ணு. சரி, அது ஒண்ணு. சரி, அப்புறம் வேற இன்னொரு வித்தியாசம் சொல்லுங்க. பலம் ரெண்டா இருக்கு. அவர் 2 மஞ்சள் கொண்டு வந்திருக்கார், 2 குழந்தை கொண்டு வந்திருக்கிறார் குரு. அவர் 2 கொண்டு வந்திருக்காரு. அப்ப அந்த ஜாதகத்துல அந்த 2 குழந்தையும் ஒண்ணு காமிக்குதா இல்லைங்களா? இத்தனை நாளா இருந்த ஒரு குழந்தை பெற்றிருந்தா நீ பெரிய ஆளா இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது, உண்மையா பிறக்கிற குழந்தை 2ம் பிறக்குங்கிறது வருதா இல்லையா? இதெல்லாம் அசத்துறது கிடைச்சிருக்கிற பெரிய ஜோசியத்துல பெரிய லெவல் இல்ல. கரெக்டுங்களா? அதான் கரெக்டுங்களா ஐயா? நிச்சயமா கிடைக்கும். எங்க வாக்கும் படிக்குங்க ஐயா, நடக்கும். நாங்க வள்ளுவர் வாக்கு கண்டிப்பா படிப்போம். இங்க பாருங்க, அவங்க மல்லிப்பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கா? மல்லிப்பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ இவங்களோட வாழ்க்கையில இந்த மல்லிப்பூ ஒரு ஜாதகத்துல சுக்கரனோட ஆறு. இப்போ உயிரணுக்கள் சக்தி குறையிலேன்னு சொல்லு. முதல்ல அவிட்டத்தான் ஆப்பினது. செவ்வாயில வீரியம் இருக்குது, உயிரணுக்கள் இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப இங்க மிஸ்டேக் இல்லை, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மா தடுத்து வச்சிருக்கோம். ரெடி ஆகிடும். ரைட்டுங்களா? ரைட். ஒன்றாங்க. நீங்க எந்திரிங்கய்யா. ரைட்டா? எப்படிங்க பிரசன்னா? அருமையா இருக்கு.